ஹலோ சுந்தர், நான் தான்டா. என்னடா? எங்க இருக்க நீ? ஏன்? கொஞ்சம் ஜெய்வேல் நகர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போறியா? ஏன்டா? அந்த கஞ்சா கேஸ்ல பிடிச்சு கொடுத்தல பால்பாண்டி. ஆமா, அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலையா? அது ஏன் கேக்குற? கோர்ட்ல நடந்த விஷயமா உனக்கு தெரியாதா? நான் வேற ஒரு கேஸ் விஷயமா எங்க சீனியர் கூப்பிட்டாருன்னு டெல்லிக்கு போயிருந்தேன். அந்த வேலையை முடிச்சுட்டு இப்பதான் திரும்பி வந்துட்டு இருக்கேன். இன்னும் வீட்டுக்கு கூட போல. ஏன், கோர்ட்ல என்னாச்சு? நேத்து அந்த பால்பாண்டி கோர்ட்ல ஜட்ஜி முன்னாடியே கூண்டுல தலையை முட்டி உடைச்சுக்கிட்டான். ஐயோ, அப்புறம் நீதிபதி ரத்த வரதை பார்த்து பதறி போயிட்டாங்க. லேடியா? ஆமா. அதான் சென்டிமெண்டா தப்பிக்கலான்னு பிளான் போட்டிருக்கானா? ஆமா, நான் அப்பாவி போலீஸ் என்ன அடிச்சு ஒத்துக்க வச்ச கேஸ் இதுன்னு சொல்லிட்டான். உடனே அந்த லேடி ஜட்ஜி கேஸை கிளியரா விசாரிச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேஸை வேற ஸ்டேஷனுக்கு மாத்திட்டாங்களா? ஆமா, ஜெய்வேல் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அவன் இருக்கான். கர்மமா? மகா கர்மன்னா இதுதான். நம்ம ஊர்ல தான் லாவையும் சென்டிமெண்ட்டையும் ஒன்னா வச்சு விளையாடுறாங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனை? ஜெய்வேல் நகர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. என்னவா? தப்பிச்சு போயிட்டானா? இல்ல, ஏதோ தகவல் சொல்லணும்னு சொன்னானா. அது சரி, போனியா? நான் இப்ப அந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். என்ன சொன்னா? ஹலோ. என்னடா? அவனை பிடிச்சி நீ என்கிட்ட கொடுத்தல. ஆமா. அதுல அதிர்ச்சியாயி ஊர்ல அவன் மனைவி சூசைட் பண்ணி இறந்துட்டாளாம். ஓஹோ, அதனால என்ன? என் மனைவி செத்த மாதிரி அந்த சுந்தரோட மனைவியும் சூசைட் பண்ணி சாக வச்சுட்டு தான் நான் ஜெயிலுக்கு போவேன்னு சொல்றானா. அவரு கிழிப்பாரு. நான் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுறேன். அது இல்லடா, முழுசா சொல்றத கேளு. சரி சொல்லு. உன் பொண்டாட்டியை கொலை பண்ண நேத்தே ஆள் அனுப்பிட்டானா, அதை சொல்லதான் ஃபோன் பண்ண. ஹலோ 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 ஹலோ. ஒரு நிமிஷம் இருடா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். காலிங் பெல் அடிச்சிருக்கேன். கதவை திறந்தாங்களா? இன்னும் இல்ல. என்னங்க, வந்துட்டீங்களா? அங்கே இருங்க, இப்ப வந்துடுறேன். டேய், என்னடா? என் ஒய்ஃப் நல்லா தான்டா இருக்கா. நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். சரி, நீ அவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க. எதுக்கு நீ கொஞ்சம் உஷாராரு. ஓகேடா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். உள்ள வாங்க. என்னங்க, ஏர்போர்ட்ல வந்து இறங்குனதும் எனக்கு ஒரு ஃபோன் பண்றேன், நீங்க பண்ணவே இல்லையே. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு வந்தேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, ஒண்ணு இல்ல, லேசா தலைவலிக்குது. காஃபி தரட்டுமா? வணக்கம் சார். ஃப்ளைட்டு அரை மணி நேரம் லேட்டா? என்னடா, காஃபி, ஃப்ளாஸ்க்கு, நியூஸ் பேப்பரு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா? நேத்துல இருந்து இங்க தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். அதோ அங்க பாருங்க, கீழே நம்ம பசங்க இருக்காங்க. நான் இந்த கயிறை ஆட்டினா போதும், ஃப்ளாஸ்கில் காஃபியும் கப்பும் வரும். நான் குடிப்பேன். லஞ்சும் டின்னரும் வரும், சாப்பிடுவேன். யார் நீ? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். டயர்டா வந்திருக்கீங்க, முதல்ல குளிங்க. நான் பெட்ரூமை லாக் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கேன். நாம நிறைய பேசணும்.
என்ன பண்ற நீ? ஒன்றும் இல்லை செல்போன் வச்சிருக்கீங்களான்னு பார்த்தேன். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு பாத்ரூம்ல கேம் ஆடுற பழக்கம். எனக்கு அந்த பழக்கம் இல்ல. என்னங்க காஃபி கொண்டு வந்திருக்கேன். வரேன். காஃபிய வாங்கிட்டு அவளை அனுப்பிடு. மீறி ஏதாவது பேசுன தப்புன்னு அவளை சுட்டுடுவேன். வேண்டாம். போ. பிரஷ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா. நீ போ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். டிரைவர் லக்கேஜ் எல்லாம் இறக்கி வச்சுட்டா. 1000 ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறான். குடுக்கட்டுமா? குடு. டிஃபன் என்ன பண்ணட்டும்? நீ எது பண்ணாலும் ஓகே. ஓகே, தோசை ஊத்துறேன். சரியா? சரி. சட்னி என்ன பண்ணட்டும்? தக்காளி சட்னி ஓகேவா? நீ எது செஞ்சாலும் ஓகே. போய் பண்ணு. சும்மா நை நைன்னு. என்ன ஆச்சு பிரியா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏன்? உங்களை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எங்க அப்பாவுக்கு கோயில் கட்டி கும்பிடலாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 28 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் கழிச்சுதான் நான் பிறந்தேன். இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட எங்க அப்பா எங்க அம்மாவை திட்டினதே இல்ல. ஆனா நமக்கு கல்யாணம் ஆகி 15 நாள்லயே நீங்க என்ன திட்டுறீங்க. உங்க அம்மா யாரு? உங்களுக்கு அக்கா முறை வேணும். நீ எனக்கு என்ன வேணும்? அக்கா பொண்ணு முறை வேணும். நான் இத்தனை வருஷமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பேச்சுலரா இருந்ததுனால தானே உன்னை கட்டிக்கிட்டேன். ஆமா. இதுக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உன்னை திட்டலையா? அது வேற இது வேற இல்ல. என்ன வேற? பொண்டாட்டினா திட்டவே கூடாது தெரியுமா? சரி, நான் இனிமே திட்ட மாட்டேன். போதுமா? நிஜமா? நிஜமா திட்ட மாட்டேன். அப்ப நான் போய் டிஃபனை ரெடி பண்றேன். என்னால தாங்க முடியல. போய் குளிச்சுட்டு வாங்க. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். போங்க போங்க போங்க. எவ்வளோ நல்ல பொண்டாட்டி இவனுக்கு. இவன் அந்த பால் பாண்டி ஆள் தான் நினைக்கிறேன். என்ன பண்றது? அம்மா, இங்கதான் பாருங்க. என்னம்மா பண்ற? தவம் பண்றேன்ப்பா. எதுக்கு தவம்? என் பெரிய பையனும் நானும் நேத்து ஒரு ஜோசியர்கிட்ட போயிருந்தோம். அவன் அந்த மாதிரி ஒத்த கால்ல நிக்க சொன்னானா? ஆமா. எதுக்கா? இப்படி தவம் பண்ணா ஆனானப்பட்ட சிவனே மனசிறங்கி வரம் கொடுத்துருவானா. இங்க எந்த சிவனுக்கும் வரம் கொடுக்கற பவரே இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த தவம்லாம்? இறக்கு கால. ஓ அம்மா. ஐயோ அப்பா. ஐயோ அப்பப்பா. ஆமா, ஏமா அப்படி எல்லாம் பண்ற? என்னப்பா பண்றது? நீ தான் நம்ம குடும்பத்திலேயே நல்லா படிச்சவன், கோல்டு மெடல் வேற வாங்கியிருக்க. அதுக்கு நீயே ஒத்த கால்ல தவம் இருக்கிற? காரணம் இருக்குப்பா. என்ன காரணம்?
உங்க அண்ணன் ராத்திரி பகலெல்லாம் கஷ்டப்பட்டு சாராய கடையில எல்லாம் வேலை பார்த்து உன்னைய இந்த பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சிருக்கான். அதெல்லாம் தெரிஞ்ச கதை தானம்மா, இதையே மறுபடியும் சொல்றேன். உனக்காக அவன் டீ சப்ளை பண்ற ஐடி கம்பெனில தெரிஞ்சவங்க கையில கால்ல விழுந்து வெளிநாட்டுல ஒரு வேலை வாங்கியிருக்கானா. சொன்னானா? சொன்னா. நீ அந்த வேலைக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சியாமே. ஆமா. ஏன்பா அப்படி சொன்ன? எனக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போக பிடிக்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, நீ அதிர்ஷ்டக்காரனா. யார் சொன்னது? அந்த ஜோசியக்காரனா? ஆமா, நீ வெளிநாட்டுல தான் செட்டில் ஆக போறியாம். பெரிய பணக்காரன் ஆவியாம். அப்படியா? ஆமா, எங்களெல்லாம் கூட வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போவியாம். ஏமா, உனக்கு என் மேல கொஞ்சமாவது பாசம் இருக்கா? என்னடா இப்படி கேக்குற? நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. ஏ சாமி, முனீஸ்வர சாட்சியா சொல்றேன், எனக்கும் உங்க அண்ணனுக்கும் உன் மேல ரொம்ப பாசம்டா. ஏன்டா இப்படி கேட்டுட்ட? அங்கங்க பெத்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? என் புள்ளைய வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன், ஏன் கண்ணு முன்னாடியே வச்சுப்பேன்னு சொல்லுவாங்க. நீ என்னடானா போன்னு துரத்துற. அவங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. என்ன வித்தியாசம்? அவங்களுக்கெல்லாம் பின்னாடி ஏதாவது சொத்து இருக்கும், அவங்க பிள்ளைங்க போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு அப்பா எதையும் சேர்த்து வைக்கல, இதையே எத்தனை வாட்டி சொல்லுவ? உங்க அண்ணன் பாவம்பா, குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போடா தேஞ்சிட்டான். உன் படிப்புக்காகவே நிறைய செலவழிச்சிட்டான். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் கல்யாணம் வேணான்னு சொல்றான், என்ன பண்றது? அவன் தான் விரக்தியில சொல்றான், நம்ம தானே செஞ்சு வைக்கணும். பண்ணலாம், யார் வேணாங்கிறா? அவன் குடும்பத்தை அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டா நம்ம குடும்பத்தை யாரு பாத்துக்குவாங்க? யார் பாத்துக்குவா? நீதான்ப்பா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணணுமா? எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆகாதுமா. நீ வேற, நீ கண்டிப்பா மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட தான் வாழுவேன்னு உன் ஜாதகத்துல எழுதி இருக்குதான். என்னம்மா சொல்ற? நிஜமாவா? ஆமாப்பா, உனக்கு லவ் மேரேஜ் தானா? அப்படியாமா? ஆமா, உனக்கு பொண்டாட்டியா வரவளுக்கு பயங்கரமான யோகம் இருக்குதான். இதெல்லாம் உண்மையாமா? நம்ம ஜோசியர் சொன்னா பக்காவா இருக்கும். உங்க அண்ணன் சொல்லலையா? அவன் சொன்னா, இவ்வளோ டீட்டெயிலா சொல்லல. இப்போ நான் என்னமா பண்ணணும்? வெளிநாட்டு வேலைய ஒத்துக்கோ. இந்த பொண்ணை தான் கட்டிக்க போறேன்னு என்கிட்ட காட்டிட்டு போ. அவளையே உனக்கு கட்டி வைக்கிறேன், அது ஏன் பொறுப்பு. என்னப்பா யோசிக்கிற? அண்ணனும் இதே தான் சொன்னான், நீயும் இதே தான் சொல்ற, அதான் யோசிக்கிறேன். நம்ம 3 பேரும் ஒண்ணுதானப்பா. அது சரி. ஆமா, அண்ணன் கல்யாண மேட்டர் என்ன? அவனுக்கு இன்னொருத்த பொண்டாட்டி கூட தான் கல்யாணம் ஆகுமா. தோசை சூப்பரா இருக்கு. அதுலயும் இந்த சட்னி அருமை. புடிங்கன்றல, நீங்களே சாப்பிடுற மாதிரி மேனேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்டாட்டிய. வேண்டாம், மேனேஜ் பண்ணுங்க. என்னங்க, தோசை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சட்னி? சட்னி அருமையா இருக்கு. இந்தாங்க, இந்த பாலை குடிச்சிருங்க. இது என்ன? எங்க அம்மா மிளகு போட்டு பால் குடுக்க சொன்னாங்க. எதுக்கு? முதல்ல இத குடிங்க, சொல்றேன். நேத்து நீங்க அம்மா கிட்ட போன்ல பேசும்போது தொண்டையில ஏதோ கரகரன்னு இருக்குன்னு சொன்னீங்களாமே. ஆமா, டெல்லி குளிர்ல அப்படி ஆயிடுச்சு. ஒண்ணு விட்ட அக்கானாலும் அம்மாவுக்கு உங்க மேல பாசம் அதிகம், அதான் இத குடுக்க சொன்னாங்க.